மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் படிக்கும் ஒரு ஃபயர் வேண்டாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பெரிய மன்மதனால என்ன பத்தி உனக்கு தெரியாது. இந்த பொறுக்கித்தனம் மறக்கிற வேலை இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது. எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்னடா இனிமே லைஃப் நீயும் நானும் சந்திக்க வைக்கணும். ஒரு முறை சொன்னால் போதும் நிலவையும் உந்தன் கால் மிதியாய் வைப்பேனே. தோ இருக்கானே இவன் சுத்த வேஸ்ட். டேய். பொம்பளைங்கனாலே அலர்ஜி இவனுக்கு. டேய் அந்த மாதிரி ஒரு பொண்ணை நானும் பார்த்ததே இல்ல. சும்மா இந்த பொண்ணை பார்த்தேன். அவதான் ரீனா. இன்னைக்கு அவளை ரோட்ல பார்த்தேன் அந்த பக்கம். உண்டை ஒரு ரொம்ப பிடிச்சிருக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Any questions guys? அந்த பொண்ணை நீ லவ் பண்றீல, எவன் ஒருத்தன் ஒரு பொண்ணை உண்மையா லவ் பண்றானோ அவனுக்கு தாண்டா அந்த பொண்ணு. என்ன லவ்வா? ஜஸ்ட் கெட் அவுட். உலகத்துல எந்த பொண்ணையும் புரிஞ்சுக்கவே முடியாது. நாம காதலிக்க ஆரம்பிச்சோம்னு தெரிஞ்சுட்டு மிஸ் இந்தியா ரேஞ்சுக்கு போயிருவாள். ஆமா 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 ஆமா. ஏய் இனிமே என்னால பொறுத்துக்க முடியாது. 100% ஏத்து பாப்போம். மின்னல் வெளிச்சத்துல ஒரு பொண்ணை பார்த்தேன். அவ்வளவு மின்னல் மாதிரி தான். மனசே போயிடுச்சு. உயிர் மட்டும் தான் பாக்கி. நான் அவளை காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற? இது ரொம்ப சீரியஸான விஷயம் ரேனா. இது எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. நீ என் மனைவியாக போறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இது காலேஜ்ல விளையாட்டு இல்ல. திஸ் இஸ் மை லைஃப். இப்போ நீ நடுவுல வந்து பண்ண ஒரு சின்ன பிரச்சனை. ஆனா இப்ப எவ்வளவு பொம்பளை பொறுக்கி ஆயிடுடா. அந்த பொண்ணோட சாப்டர் அவ்வளவுதான். என்ன வேணா பண்ணி ஒரு பொண்ணு அடைஞ்சிடலான்னு நினைக்காத. முதல்ல சொன்ன இந்த காதெல்லாம் வேண்டாம். நான் நினைச்சிருந்தா உங்க கூட்டு போய் நீ கூட வந்திருப்பேன். ஏன்னா உனக்கு இது பிடிச்சிருந்தது. அவ்வளவுதான் பிடிச்சிருக்கா? அவனுக்கு பிடிச்சிருக்கு.